என்னோட ஹஸ்பண்ட் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது, டின்னருக்கு பிரியாணி செஞ்சு தரேன்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி வாங்கிட்டு வாங்க செஞ்சு தரேன்னு ஒரு 1/2 கிலோ சிக்கன் மட்டும் வாங்கி சீரக சம்பா அரைச்சில் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். இந்த பிரியாணிக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கேன்னு ஸ்க்ரீனில் வந்து அளவுகளோட கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஆச்சியோட பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் விட்டு அதையும் வந்து வதக்கிக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து சேர்த்துருக்கேன். சிக்கன் முக்கால்வாசி வந்ததும் தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் ஊற வச்ச அரிசி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு அரிசியும் தண்ணியும் சமமான அளவுக்கு வரணும். மேலே நெய் விட்டு பழைய தோசைக்கல்ல ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்தாலே போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். தொட்டுக்க தயிர் வெங்காயம் மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன்.